வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இது சினி பூத். இன்னைக்கும் சினிமால என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். ஆக்சுவலாவே எடுத்ததும் புஷ்பா பார்ட் 2 ரிலீஸ் அப்படின்னு சொன்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட்காக எல்லாரும் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பாட்டா அதுல இருந்து வெளிவிட்டு ரசிகர்கள் அப்படியே அவங்க வசம் இழுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி எல்லாருமே அந்த பாட்டை ரசிச்சு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய சோஷியல் மீடியால அந்த பாடல் ட்ரெண்டும் ஆகிட்டு இருக்கு. இதற்கு அடுத்தபடியா அல்லு அர்ஜுன் என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தோம். டப்புன்னு பார்த்தா இந்த ஜவான் படத்தோட ஹிட்டுக்கு அப்புறமா பேசாம அட்லி வந்து அல்லு அர்ஜுன் வச்சு இயக்கலாமே யாரோ பேசியிருப்பாங்க போல. அட்லியும் அதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கதை அல்லு அர்ஜுன் கிட்ட சொன்னதாகவும் அந்த படத்தை கூடிய விரைவில் ஷூட்டை ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பேச்சுவார்த்தையில ரொம்ப பாசிட்டிவா முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த தெலுங்குல அட்லி ஒரு படம் அப்படின்னு நினைக்கிற அந்த டைம்ல பட்டுன்னு பார்த்தா இல்லைங்க, இந்த படத்துல பிரேக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அல்லு அர்ஜுனுடைய ஃப்ரெண்டு எலெக்ஷன்ல நிக்கிறதுனால அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. அண்ட் அந்த டைம்ல அவர் பத்தின நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ இதனால மேபி அவர் வந்து கொஞ்ச நாள் படம் நடிக்காம அதை தள்ளி போடுவாரோ அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இதனால அடுத்தபடியாக கமிட் ஆக இருந்தது அட்லி கூட தான். எனிவேஸ் இந்த புஷ்பா படத்தோடைய பார்ட் 2 ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் அடுத்து என்ன படத்தில் அவர் கமிட் ஆக போறாரு அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டே நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் தான் பண்ணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் அப்படின்னு நம்ம அல்லு அர்ஜுன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா புஷ்பா பார்ட் 2 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இன்னும் லைன் அப்ல 2-3 படங்கள் இருக்கு. அந்த 2-3 படங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அட்லியோடைய அனௌன்ஸ்மெண்ட் தெரிய வரும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. காமெடியனா இருந்தாங்கன்னா அடுத்ததா என்ன ஹீரோ தான் ஆவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ட்ராக் ஒரு லைன் அப்லேயே இருக்கு. அப்படிதான் நம்ம சிவகார்த்திகேயனை சொல்லலாம், சூர்யா சொல்லலாம், சதீஷ் சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லிக்கிட்டே வரலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ட்ராக் மாறுற வரிசையில் பாலசரவணன் ரொம்ப நாளாக வந்து ஆளே தெரியாமல் இருந்தார், எங்கப்பா போனார் அப்படின்னு காணோன்னு சொல்லிட்டு இருந்தது நிலையில வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லி பேச்சு அப்படின்ற படத்தில் அவர் நடிக்கிறதா ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கை சிவகார்த்திகேயன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறமா பாலசரவணனுடைய ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க. காமெடியனா இருந்து அப்படியே ஹீரோவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது சாதாரணமாக நடந்துடாது. ஆக்சுவலாக அந்த படத்தை வந்து மக்கள் ஏற்றுக்கணும். அப்படி ஒரு நம்பிக்கையில் ராமச்சந்திரன் பியோடைய இயக்கத்தில் அடுத்தபடியே இந்த பேச்சு அப்படின்ற படத்தில் நடிக்க போகிறாரு. இது ஒரு ஹாரர் சப்ஜெக்ட் அப்படின்றதுனால இன்னும் படத்துக்கு கூடுதல் பலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹாரர் தொட்டவங்க கெட்டவங்களே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி அவர் டார்லிங் அப்படின்ற படத்தில் காமெடியெலாம் நடிச்சிருந்தாரு ஜிவிக்கு. ஸோ இதே மாதிரி பேச்சு அப்படின்ற படத்தில் வரும்போது இவருடைய பொட்டன்ஷியல் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணுறாங்க. சிவகார்த்திகேயன் அந்த போஸ்டரை போட்டது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய பேருக்கு வாழ்த்துக்களையும் சொல்லியிருந்தாங்க. அந்த டீம் மெம்பருக்கு அதில் நடித்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான வாழ்த்துக்களையும் குவிச்சிருக்காரு. லேபிள் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ்க்கு அப்புறமா அதில் ஜெயின் நடிச்சிருந்தாங்க. அருண்ராஜ் காமராஜுடைய இயக்கத்தில் நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு வெப் சீரிஸாக பார்த்தோம். அதுக்கு முன்னாடி அவர் கனாவா கொடுத்துருக்கட்டும் இல்லை நெஞ்சுக்கு நீதி, இந்த படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஹிட் கொடுத்த திரைப்படங்களாக தான் பார்க்கப்படுது. அண்ட் அதே பக்கம் பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச விஷ்ணு விஷால். ஏன்னா தொடர்ச்சியாக அவரும் நிறைய படங்களை சூஸ் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்தடுத்தது அவருடைய நடிப்பில் நிறைய படங்களும் லைனப்பில் இருக்கு. இப்போ தான் ராம்குமாரோடைய இயக்கத்தில் 21வது படத்தில் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. அண்ட் அடுத்தபடியாக என்ன படம் அப்படின்னு பார்த்தா அருண்ராஜ் காமராஜோட சேர்ந்துட்டாரு அப்படின்ற மாதிரியான செய்தி வந்திருக்கு. ஸோ அருண்ராஜ் காமராஜை பொறுத்த வரைக்கும் அவருடைய பர்த்டே அன்னைக்கு இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாங்க. இந்த ஒரு சப்ஜெக்ட் டெஃபினட்டாக எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால தான் விஷ்ணு விஷாலே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அதில் ஹீரோவாக நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கதையை பற்றின அப்டேட்டும் அண்ட் இதில் இருக்கக்கூடிய காஸ்ட்டை பற்றின அப்டேட்டும் இன்னும் கொஞ்சம் நாளில் அவங்க வந்து சேரும் அப்படின்ற மாதிரி டீம் சைட்லேருந்து நமக்கு தகவல் வந்திருக்கு. ஏஆர் முருகதாஸுடைய இயக்கத்தில் சிவகார்த்திகேயனுடைய 23வது திரைப்படம், அதாவது SKARM அப்படின்னு சொன்னாலே அதிருதில்லை அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு காம்போல ஒர்க் ஆகிட்டு இருக்குங்க. ஒவ்வொருத்தராக அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க யார் யாரெல்லாம் உள்ள எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இந்த படத்தோடைய ஷூட்டிங்கும் ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சல்மான் கான் வச்சு படமும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் அடுத்தபடியாக வித்யுத் ஜம்ஹால் அப்படின்ற மாதிரி நமக்கு முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு முக்கியமான கேரக்டரில் ஒருத்தவங்க உள்ள ஆன்போர்டாக இருக்காங்க. ஒன்று அனௌன்ஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இப்போ விக்ராந்தை நமக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், விக்ராந்தும் இந்த திரைப்படத்தில் இருக்காரு. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர். ஏன் சார் இத்தனை பேர் நடிக்க வைக்கிறீங்களே, யாருக்கு என்ன கேரக்டர்னு டிசைட் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ரசிகர்களும் கமெண்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. 1988ல் அக்னி நட்சத்திரம் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரபு நடிச்சிருந்தாங்க, கார்த்திக் நடிச்சிருந்தாங்க. மிகப்பெரிய பிளாஸ்டிங்கான ஹிட். அடுத்தபடியாக ஜென்ரேஷன் காம்போ ஒன்று வரப்போகுது. எஸ், என்னன்னா பிரபுவோடைய மகன் விக்ரம் பிரபுவா இருக்கட்டும் அண்ட் கார்த்திகோடைய மகன் கௌதம் கார்த்திக், இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க. அதுவும் முத்தையாவுடைய டைரக்ஷன்ல. குட்டி புலி கொம்பன் அப்படின்னு சொல்லி இந்த கிராமத்து சாயல் இருக்கிற மாதிரி நிறைய திரைப்படத்தை கொடுத்தவர் முத்தையா. அவருடைய இயக்கத்தில் 2 பேரும் சேர்ந்து ஒரு காம்போவா நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்ததுமே மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப குதூகலமாக குளிர்ச்சி ஆயிடுச்சு. ரீசன் என்னன்னா, அப்படி ஒரு காம்போ அக்னி நட்சத்திரத்தில் அவங்க 2 அப்பா வந்து செம்மையாக நடிச்சிருப்பாங்க. நீங்கள் 2 பேர் என்ன பண்ண போறீங்க அப்படின்றத நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஃபேன்ஸும் சரி இவங்களுடைய ஃபேன்ஸும் சரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின நிறைய விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட ஹாட் டாப்பிக்கோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is Bye from Vijay Sri. Take care.